Today, for DT activity, today's sensational topic, voting. Okay, we all have voted. Okay, உங்களுக்கு எல்லாருமே voting right வந்துச்சு. நான் தமிழ்லயே பேசுறேன். Yes ma'am. எல்லாரும் more than 18 தான் எல்லாருமே ஓட்டு போட்டுருப்பீங்க. ஓகே, voting அப்படிங்கிறது எப்படி என்ன நினைக்கிறீங்க? votingனா என்னது? பண்ணணுமா voting? கம்பல்சரி தான். ஓகே, voting ஒரு உரிமை. அதை கண்டிப்பாக பண்ணிடணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பரவாயில்ல, பின்னாடி இருந்தே நீங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். சிவா, நீ என்ன ஒப்பீனியன் என்ன? மேம், இப்போ என்னென்னா ஓட்டிங்கிறது ஒரு 18 வயசுக்கு மேலே வந்துருச்சுனாலே எல்லாருடைய கடமை அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே தான் சொல்கிறாங்க. அது நம்ம கடமையுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம சூஸ் பண்ணுறதுல தான் இந்த தமிழ்நாட்டோட ஒருத்தவங்க கையில் கொடுக்க போகிறோம். ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்குள்ள உரிமையை வந்து நம்ம சூஸ் பண்ணி யாருக்கு போடணுங்கிறது நம்ம இஷ்டம். ஸோ அது வந்து இப்போ நான் வந்து இந்த டிடி ஆக்டிவிட்டியில் பேசலாமான்னு தெரியல. நான் என்ன நினைக்கிறேன், சிவா நீ சொல்கிறது கரெக்டு தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ என்னென்னா முதல்ல ஒரு காலத்தில் ராஜா ஆட்சி இருந்துச்சு. இப்போ ராஜா ஆட்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் எல்லாருமே வந்து என்ன அடிமைகள் மாதிரி அப்படிதான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். நிறைய சினிமாலெல்லாம் கூட அப்படி தானே பார்த்துருக்கோம். இருப்பாங்க அங்கே நல்லா வசதியானவங்களும் இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம சினிமாலெல்லாம் பார்க்கும்போது ராஜா தான் மேலே ஆட்சி பண்ணிட்டு இருக்க மாதிரியும், கீழே வந்து மக்கள் அடிமைகளாக இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம நிறைய இதில் பார்த்துருக்கோம். ரியாலிட்டி என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, நம்ம அப்போ இல்லை. அப்போ அங்கே ஜமீன்தார் சிஸ்டம் இருந்துச்சு. ஜமீன்தார் சிஸ்டம் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ராஜாக்கு அப்புறம் ஜமீன்தாஸ் அப்படிலாம் இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஆனால் இப்போது இருக்கிற ஆட்சியில் பார்த்தீங்கன்னா என்னோட இது என்ன தோணுது அப்படின்னு என்னோட ஒப்பீனியன், நிறைய அஃபீஷியல்ஸ் வச்சு தான் நிறையா டிபார்ட்மெண்ட்டில் ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க பொலிட்டீஷியன்ஸ். பேஸ்ட் ஆன் தட் ஆர்டர்ஸ் வந்து யார் ஒர்க் பண்ணுறா? டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன் இந்த சிஸ்டமே இன்னும் ஸ்ட்ராங்காக? பொலிட்டீஷியன்ஸ் அப்படி என்ன பண்ணுறாங்க? பொலிட்டீஷியன்ஸ் ஆர் பிகமிங் இல்லை, நான் சொல்லல. இது வந்து ஒரு நீங்கள் ஐ திங்க் உங்களை கேட்குறேன். இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக ஓட் போட்டுருக்கீங்க? ஏஜில் பார்த்துக்கோங்க, 18 இயர்ஸ்லேருந்து 18 இயர்ஸ் இருக்கும்போது ஒரு 5-6 ஸோ அன்னிலேருந்து நீங்கள் மாறும் நினச்சினாலும் போட்டுருக்கீங்களா? மாறும் ஆக்சுவலி போடணும்னு போட்டோம். ஆனால் இவ்வளோ டீப்பாக அப்போல்லாம் திங்க் பண்ணல. இப்போ தோணுது. ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே இது பண்ணுறதுனால இப்போ எல்லாருக்கும் ஒரு ஐடியா என்ன தோணுது அப்படின்னா, ஒரு யங்ஸ்டர், ஓகே, கம்பேர்ட் இது வரைக்கும் ஒரு 60 வயசுக்கு மேலே தான் சீஃப் மினிஸ்டர்ஸ் பார்க்கணும். வேலை ஜெயலலிதா அம்மா கொஞ்சம் எங்கள் ஏஜில் வந்திருக்கலாமா இருக்கும் இல்லையா? அவங்க கொஞ்சம் அவங்களோட பவரை காமிச்சாங்க. ஒரு லேடி அப்படிங்கிறவங்க, ஓகே, அவங்களோட அட்மைரபிள் பர்சனு. அதுக்கப்புறம் நம்ம வந்து யாரையும் அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்து ஒரு ஃபேண்டசி மாதிரி இருந்திருக்கும் போல. அப்போல்லாம் அந்த ஆட்சி எப்படி பண்ணாங்க நம்மளுக்கு தெரியல பெருசா. ஆனால் இப்போ வந்து எல்லாருமே ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சேஞ்ச் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? 2 டேஸில் தெரிஞ்சு 2-3 டேஸ்? ஆமாம் மேம், இதுக்கு முன்னாடி வந்து ஓட் போட்டவங்க வந்து சும்மா போடணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது வாலண்டியர்ஸ் வந்து அவ்வளவா போய் போட மாட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து இதுக்கு 18 வயசு முடிஞ்சோடனே போயிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணி நிறைய பேர் பண்ணாங்க. அதுலேயுமே சில பேருக்கான ஓட்டர் ஐடி வரல. அப்படி வராதப்போ அந்த ஊர் பஞ்சாயத்துலேருந்துமே ஓட் லிஸ்ட் எடுத்து 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு எடுத்து பண்ணாங்க. அதுபோக நம்ம வாலண்டியர்ஸ் இந்த வருஷம் நிறையா இருந்தாங்க. ஏன்னா யங்ஸ்டார்ஸ் ஒருத்தவங்க உள்ளே வராங்க, புதுசாக ஒருத்தவங்க ஆட்சிக்குள்ளே வராங்க. அப்படிங்கும்போது எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க. யங் பீப்புள்ஸும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க. சப்போஸ் இது நடக்காமல் போச்சுன்னா எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்? மிச்ச 2 பேருக்குள்ள இதாக இருந்திருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்டாக வந்து ஆல் பாஸ் போட்டவங்க. 10th கொரோனா அப்போ 10th 12th 11th வந்து ஆல் பாஸ் போட்டாங்க. ஏடிஎம்கே ஆல் பாஸ் போட்டாங்க. அந்த பேஸ்லேயும் ஓட் போட்டிருக்காங்க. அதுமாரி போட்டிருக்காங்க. முன்னாடி இந்த ஆட்சி நல்லா இருந்தனால இப்போ அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே நல்லது பண்ணியிருக்காங்க மேடம். யாருமே குறை சொல்ல முடியாது. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் 3 பேருக்கு வாய்ப்பு இருக்காங்க. 3 பேருக்குமே வாய்ப்பு. அது இல்லாமல் கொள்கை அடிப்படையாக ஒருத்தர் இருக்காரு, அவருக்கும் வாய்ப்பு இருக்கு. சீமா அவர் வந்து கொள்கை அடிப்படையாக நல்லா இவங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு கொள்கைப்படி. அவரு 4 பேருமே பவர்ஃபுல்லாக. சரி, எவ்வளோ ஆச்சு? இப்போ 2026 அப்புறம் நம்மளோட எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு ரீச் ஆகிருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு இளைஞரும் சரி,
வயதானவர்கள் சரி ஒரு எலெக்ஷனுங்கிறது எப்படின்னு எடுத்து கொடுக்குற வகையாக வந்துருச்சு. அதாவது கடந்த ஒரு 3 வருஷம் அது தவறான வழியில் வந்துச்சான்னு தெரில. ஆனால் எப்படி வந்தாலும் இப்போ ஒரு எலெக்ஷன்னா மோர் இம்பார்ட்டன்ட்ங்கிறத ஒரு மக்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு. சில பாலிட்டிஷியன் மேன்ஸ் அப்புறம் எலெக்ஷன் கமிட்டியே முக்கியமாக நிறைய விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. இதனால் இவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா எலெக்ஷனுங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போது போன வருஷம் 73% ஓட்டு நடந்திருக்கு. ஆனால் இந்த தடவை அதோட 10% தான் அதிகம். ஆனால் இது சாதனை தான். ஆனால் இருந்தாலும் வெறும் 10% தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் 100% ஓட்டு வரும். ஆனால் இன்னும் சில மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஓட்டு போடுறது வந்து ஒரு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னும் இப்போ 84% வந்துருக்கும். ஆனால் இன்னும் 15% நம்ம இன்னும் அங்கேயே தான் இருக்கிறோம். நம்ம நாட்டு எலெக்ஷன் கமிட்டி என்ன சொல்லுதுன்னா 100% வந்தால் தான் நம்ம நாட்டுக்கான நல்ல சலுகையும் நம்ம நாட்டுக்கு வந்து சேரும். 100%. ஓகே, அதனால் அது 100% நமக்கு கண்டிப்பாக ஓட்டு வேணும். ஓகே நான் டு கன்க்ளூட் பன்னீர் ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் உன்னோட இந்த வயசில் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கணும். இப்போ பார்த்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இருக்கிறீங்க, ஒரு சிலங்க கொஞ்சம் டவுனாக இருக்கீங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் முன்னாடி வரும்போது அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி டியூட்டி செஞ்சு அவங்கவுங்கள பார்த்துட்டாலே போதும். நம்ம பார்த்துக்கணும், அது பார்த்தாலே போதும், பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.